ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் ரைல்ஸ் கேம் பிளேயில் நம்ம போர்ட்டல் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அந்த அந்த மீன் யூனிகார்ன் ஐலாண்ட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அது வந்து யாருக்கு விளையாட போகிறோம்னா நம்ம கசின் ராக்ஸ்டார் ஜெயசூர்யாவா ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க, அது குழப்பது எனக்கு. ஓகே, ராக்கி ஜெயசூர்யான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வேம்பயர் கிளாஸ் எடுத்து வந்திருக்கேன், அவன் கௌபாய் கிளாஸ் எடுத்து வந்திருக்கேன். அவன் குதிரையில் வச்சு ஃப்ளைங் ஹிச் பண்ண நினச்சான். அதனால் நான் சும்மா அப்படின்னா அவன் குதிரையை போட்டுட்டேன். இப்போ எப்படி நான் ஃப்ளைங் ஹிச் பண்ணுவேன்னு சொல்லி போட்டுட்டேன் அவன் குதிரையை. ஓகே, நான் வேம்பயர் கிளாஸ்னால் பேண்டேஜ் எடுத்துகிட்டேன். அப்புறம் இந்த நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் நான் அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வைங்க, அப்போ தான் யாருமே மேலே ஏறி வரமாட்டாங்க. நீ எப்பயும் போல சாதாரண மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா நம்மளாலேயே வெளியில் போக முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி மேலே குதிச்சு சொல்லி வந்துடலாம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வருவான். எப்படி வருவான்னு பாருங்கள். குதிச்சு வர மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் பேண்டேஜ் ஒன்று வெல்டு பண்ணிக்குவோம். நான் வேம்பயர்னால் கையில் பேண்டேஜ் வச்சுருந்தாலும் ட்ரெயின்குள்ளேயே தான் உட்காந்துருக்கான். அதனால தான் சொன்னேன். ஓகே, பேண்டேஜ் சொன்ன மாதிரி வந்து கொடுத்துட்டியான். வெல்டு பண்ண போகிறேன். வெல்டு பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ எப்படி குதிச்சு வந்தானோ அதே மாதிரி தான் குதிச்சு வரணும். ஓகே, நான் வேம்பயர்னு சொன்னனால அவனே ட்ரைவ் பண்ணுறேன்ட்டியான். ஓகே, நீயே ட்ரைவ் பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கே டிரைவர் சீட் கொடுத்தாச்சு. டெஸ்லா லேபை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஹோலி வாட்டர்லாம் வில்லேஜ் வந்து கலெக்ட் பண்ணி ட்ரெயினில் வெல்டு பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதை தூக்கிலாம் போட முடியாது, செல்லும் பண்ணிட முடியாது, தேவை. அடுத்து இங்கே ஒரு கோலை இருந்துச்சு, அதை போய் மைன் பண்ணலாமான்னு கேட்டான். சரி, நான் போய் மைன் பண்ணிட்டு வரானே. தனியாலாம் மைன் பண்ணலாம் ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னேன்னா, சரி இப்போ நீயும் வாடானே. ஏன்னா வேம்பயர்லாம் சரி பரவாயில்ல வாடா அப்படின்னு கத்தி வச்சு மைன் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ட்ரை பண்ணி பார்த்தா மைன் ஆகுதுங்க. அப்புறம் தூரத்தில் அங்கே ஒரு வீடு தெரிஞ்சிச்சு. இங்கே போனான், டக்குன்னு வாடான்னேன். அவன் என்ன பண்ணிக்கிறேன்னா கல்லை தூக்கி விற்க முடியுமா 10 ரூபாய்க்கு அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் விற்க முடியாதுடா வாடான்னேன். சரி, இப்போ நான் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ செத்துருவோட வேணாண்டா அப்படின்னு. அப்புறம் நான் இங்கே நான் உன்னையோட வேகமாக ஓட்டேன்னு சொல்லிட்டேன் ட்ரெயினோட. அப்புறம் பார்த்தா அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டேன். டே, நீ வேம்பயர்றேன் நான், ஏன்டா அப்புறம் பழி வாங்குறேன்னு சொல்லி அவனை தூக்கி போட்டாச்சு. அப்படியே வந்து விட்டேன் ஃபோன்லேயே. ஓகே, அடுத்தீங்க 2 சாம்பி பையனுங்க வந்தாங்க. 2 பேர் தான் இருக்காங்க நினச்சி உள்ளே போனீங்க, பார்த்தா உள்ளே 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஸ்பீடு சாம்பி வேறு. ஓகே, அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடுப்பில் போட்டு எரிச்சிடலாம். ஒரு கேஸ் பாட்டில் ஒன்று கிடச்சிருக்கு, கோல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பேரெல்லாம் தூக்கி போட்டு வச்சிடலாம். கேமரா தேவையே கிடையாது. இந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே, கோலை போட்டேன் நான். மிச்சம் ஒரே ஒரு கேஸ் பாட்டில் இருந்துச்சு. இந்த குதிரையும் தூக்கி உள்ளே போட்டுச்சு. அதான் அவனோட குதிரை தான் அங்கே ரூபாய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போனி எக்ஸ்பிரஸ் சேலஞ்ச் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு அடுத்த வீடியோ போடுறோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு அடுத்த வீடியோ போடுறோன்னா இந்த வீடியோடைய எண்டிங்கில் தான் தெரியும். ஏன்டா அடுத்த வீடியோவும் நாங்கள் போர்ட்டல் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஏன்டா இந்த வீடியோவும் போர்ட்டல் எஸ்கேப், அடுத்த வீடியோவும் போர்ட்டல் எஸ்கேப் ஆகலான்னு கேட்டால் இந்த வீடியோவை எண்டிங்கில் தான் தெரியும் நாங்கள் ஏன் இன்னும் ஒரு போர்ட்டல் எஸ்கேப் பண்ணுறோம்னு. அதாவது எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். லைட்டே இல்லைங்க, மைனர் காசு எடுத்து வந்தால் கூட தொப்பி கிடச்சிருக்கோம், ஆனால் லைட்டே இல்லை. சரி, அதனால் பார்த்து ஃபீவரால் காவாசி இருந்துச்சு. சரி, வில்லேஜை போய் ஸ்டாப் பண்ணுறான்னே. வில்லேஜ் எதிராக ஸ்டாப் பண்ணுறேன், நீ போயிடுவியா, நீ சண்டை போடுவேன்னு கேட்டேன். நான் வேம்பயர், நான் ராத்திரி தான் நிறையா சண்டை போடுவேனே. அப்போ சரி நீயே நைட் சண்டை போடு, நான் காலைல சண்டை போடுறேன்ட்டு. அவன் இருந்தாலும் அவன் கையில் கொஞ்சம் கண்ணு இருக்கா, அப்போ நீ டேரட்லேருந்து சுடு அப்படின்னா. அப்போ இங்கே ஒரு வீடு வந்துச்சு, நிறுத்துறா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்டான்னே. நிறுத்துறான் அவன் வாட்டுக்கா போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கன் ஸ்மித்து தான் இருந்துச்சுங்க. சரி, கன் ஸ்மித் இருக்குது, போய் போட்டு தள்ளி கன்னுக்குன்னு ஏதாச்சும் எடுத்து அவனை கொடுத்துடலான்னு. எனக்கு கண்ணு தேவையில்லைங்க, எனக்கு இந்த வேம்பயர் நைஃபே போதும். அவன் தான் நல்லா சுடுவான். ஃப்ரீ ஃபயர் ஏற்றி லேண்டு ஸ்கில் எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் அங்கேயே சர்வை பண்ண நினச்சி பார்த்தா நான் ஒரு வேம்பயர் நைட்டு வேகமாக ஓட முடியும், நான் பயப்படவே தேவைன்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ இங்கே டேரக்ட் ஆம்புலன்ஸ் வெல்டு பண்ணியாச்சு. அடுத்து இந்தடா ரைஃபிள் எடுத்துக்கடா, ரைஃபிள் போட்டு ரைஃபிள் கண்ணி தரேன்யா. எங்கே ரைஃபிள்னு கேட்டியா, காலி கீழே இருக்கிற எடுத்துக்கூடண்ணா. தேங்க்ஸ் மாப்பிள்ள அப்படின்னா. சரிடா எடுத்துக்க போடான்ட்டேன். மொத்தம் ஷெரீஃப் ஆஃபீஸ் வந்துச்சு. சரி நிப்பாட்டாமல் போ பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி பார்த்துக்கலாம். அந்த ஃபியூயல் தேவையான்னு கேட்டேன். அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ஃபியூயல் தேவை இல்லைடான்ட்டியாங்க அவன். அதான் ஃபியூயல் இல்லாமல் இங்கேயே நின்றுடும். அப்புறம் பார்த்தா ஒரு ஜென்ரல் ஸ்டோரு. நல்ல வேலை ஜென்ரல் ஸ்டோர் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதனால் ஜென்ரல் ஸ்டோரில் இருக்கிற எல்லா சாம்பிஸும் இங்கேருந்து அடித்து கொலை பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன், ஒரு சாமி வரும்போதே அந்த கம்பியில் குத்தி செத்துருவேன். இப்போ பாருங்கள், கம்பியில் குத்தியா இங்கே பாருங்கள், இவன் கம்பியில் குத்தியே கீழிட்டாங்க. 2 பேரும் கம்பியில் குத்தியே கீழி செத்துட்டாங்க. லைட்னிங் ராடுன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டேன். போர்ட்டல் எஸ்கேப்க்கு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துச்சு. லைன் நடத்திக்கு அப்புறம் இங்கே வச்சுட்டேன். இங்கே வெல்டு பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து எவனாச்சும் இங்கே வருவாங்க.
வெல்டு பண்ணால் ஏறுறதுக்கு இங்கே தான் வந்து நிற்பாங்க. அப்புறம் ஏறும்போது எப்போனாலும் அவங்களால ஏற முடியாது, கம்பியை போட்டப்போன்னு சொல்லி கம்பியை போட்டு வச்சுட்டேன். நான் அப்படியே குத்தி செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கம்பியை போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வில்லேஜ் வரும்போது தான் தெரியும் இந்த ஐடியா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டு. இங்கே வில்லேஜ் வரும்போது பாருங்கள். ஓகே, இப்போ நீ வரியா, நான் ட்ரெயின் எடுத்து கிளம்பலான்னு சொல்லி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். புறா வாரேன்னு சொல்லி பேப்பர் அடிச்சு வச்சுக்கிட்டேன். எதுக்கு அந்த பேப்பர் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் அன்வெல்ட் பண்ணி விட்டேன். எதுக்கு நான் பேப்பர் அன்வெல்ட் பண்ணான்னு கேட்டேன். அதை ஃபியூலாக ஓட்டுக்கலாம் அப்படியா, நீ ட்ரைவ் பண்ணுற, நானும் எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி வேம்பையால் ட்ரைவ் பண்ண முடியுங்க, நான் தான் அவனை ட்ரைவ் பண்ண சொல்லி ஒரு பிட்டை போட்டு விட்டுருக்கேன். அது தெரியாமல் வேம்பையால் ட்ரைவ் பண்ண முடியாது, நீ செத்துருவாடான்னுக்கிட்டு இருந்தேன் அவன். ஓகே, வில்லேஜ் வந்துச்சு. நிப்பாட்டுறான் நான் பார்த்துக்கிறேன் நான். அப்போ ஒவ்வொருத்தனாக வந்தான். அந்த வயசான சாம்பி எடுத்தோடனே வந்துட்டாங்க. நல்ல வேலை அந்த வெடிகுண்டு போடுற சாம்பி இல்லை. இவங்க நான் ஒரே அடி தான் அடிச்சு அந்த கம்பிலேயே குத்தி செத்துட்டான் போல். கோடு அதுவாக தானே கிடச்சி. அப்புறம் இங்கேயோ சாம்பி தண்ணி எந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி, அங்கே ஒரு கூண்டு வைப்போன்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இப்போ கோடு வந்து என்னன்னா 66546ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு யூனிகான் தெரியுது. டேட்டு இங்கே வாடா யூனிகான்றான்னே. எங்கேன்னு சொல்லி ஆளுக்கு ஓடி வந்தேன். நான் போய் பிடிக்கலான்னு பார்த்தா நான் வேம்பையிலே என்னால் வேமா ஓட முடியும். ஆனால் என்கிட்ட கன்னும் கிடையாது, அவன்கிட்ட தான் கன்று இருக்குது. அதை போட்டு தள்ளிடுறா அப்படின்னேன். போட்டு தள்ளிட்டு அப்படியே அது மேலே ஏறி உட்காடுறா. நீ யூனிகார்ன் டைம் பண்ணதுக்கு உனக்கு பான்ஸ் கிடைக்கணும்னு அவன்கிட்ட வேறு பான்ஸ் இருந்தனால அவனை எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா கிளாஸும் நம்மக்கிட்ட போய் இருக்குது. ஸ்காட்சில் எடுத்து கேம் பிளே கூடிய சீக்கிரத்தில் அந்த மூட்லேயும் கேம் விளையாடலாம். இப்போ மறுபடியும் கோடு மறந்து போச்சுன்னு சொல்லி கோடு பார்க்க வந்தேன். இங்கே 2 சாம்பி துரத்திக்கிட்டு இருந்தாங்க. நிழல் பக்கம் வந்து சண்டை போடலாம்னு சொல்லி அவங்கள கூட்டு அந்த பக்கம் ஏற்றி லைஃப் ஏற்றிக்கிட்டு இருந்தா. பின்னாடி இருந்த ஒருத்தர் அவன் ஷூட் பண்ணி எனக்கு கிடைக்கிற லைஃப்பில் என்ன உண்டு இல்லாமல் ஆக்கிட்டு இருந்தான். டே ஜாம்பிஸ் என்னை அடிக்க விட்றா, அப்போ தான் எனக்கு லைஃப் ஏறுன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்குது. அப்புறம் நான் கோடு போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்கிட்ட வராமல் யாரும் வெளியில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாண்ட் இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஏன்டா அவனுக்கு பாண்டு தரலாம் என்கிட்ட வந்துட்டு எல்லா கிளாஸும் இருக்குன்ட்டா, அப்போ எதுக்கு நான் பாண்ட் எடுக்கிறேன்னு கேட்டால், நான் தாங்க பாண்டை சேர்த்து வச்சு அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு பாண்டை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க இப்போ நான். இப்போ இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானே போட்டு தர ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா வேணாண்டா நம்ம காரில் வந்து இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த சிலுவை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி வந்தோம். ஏன்டான்னு கேட்டால், இது வேர் ஆஃப் நைட்டான்ட்டாங்க. வேர் ஆஃப் நைட் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் நல்லா ஹெட்ஷாட் அடிச்சிருவேன். வேர் ஆஃப் நைட்டாக யாரும் தெரியாதாடா அவனுக்கு, அந்த தடிமாடு மாதிரி ஒருத்தவங்க வருவாங்கடா அப்படின்னு. அவனா வேணாம் நான் அவன்கிட்ட தான் 4 தடவை செத்துருக்கேன், தேவையில்லைப்பா, வா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னா. தூரத்தை ஒரு வேலை வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதை வெல்டு பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கத்தி எடுத்து இதையும் வெல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த பால் டப்பாவையும். அப்புறம் அந்த கத்தி எடுத்து போட்டு குத்திக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கிட்டு போனேன்னே தெரியல. அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு காணாம நினச்ச. அப்புறம் மேலே வந்து குத்தி கொலை வரலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நல்லா போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. சாகிற மாதிரி ஒரு ஆக்டிங். அப்புறம் இவ்வளோ கீழே வந்து சாகடிக்க தெரிஞ்சாங்க. நான் வாட்டுக்காக குத்திக்கிட்டு இருந்தேன். என்னடா முன்னாடி போயிட்டுருக்குன்னு பார்த்தா பின்னாடி தானே அவன் வேறு ஒரு பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பாவி கொலைகிறான்னு சொன்னால் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான் தெரிஞ்சுட்டேன். ஏன்டா விளையாட்டுக்கு உசுராவரா முக்கியம் அப்படின்னு. உசுரை வச்சாடா விளையாடுவேன்னு கேட்டால் சாரி அப்படின்ட்டு இருந்தேன். சாரி கேட்கறதுக்கு ஒரு அவஸ்தை இல்லையாடா அப்படின்னு கேட்டால். அப்புறம் யூனிகான் எங்கடான்னு கேட்டால் யூனிகான் நான் தான் வச்சுக்கிறேன். யூனிகான் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். நான் அந்த அப்புறமேட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறமேட்டு அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணிக்கிறேன். சத்து யூனிகான் மேலே எப்படி ஏறி உட்கார முடியும் அப்படின்னா, ஏன் உட்கார முடியாதா, நீ ட்ரை பண்ணி பாரு, உட்கார முடியும்னா சேர்றான்னு சொல்லி அப்புறமேட்டு உட்காந்துக்கிறேன்ட்டான். அப்புறம் ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டேன். இங்கே இருக்கிற ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டேன். இன்னொரு ஹோலி வாட்டர் இருந்துச்சு போல. 2 ஹோலி வாட்டர் இருக்கிறனால டக்குன்னு கேம் ப்ளே டக்குன்னு இது பண்ணிடலான்னு பார்த்தேன். அதாவது போர்ட்டலை வேகமாக அன்லாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இங்கே சில்வர் பெயிண்டிங் இருந்துச்சு, சில்வர் ஸ்டாச்சு இருக்குது. அவன் என்ன நினச்சானா, சாதா ஸ்டாச்சு வச்சுட்டு 5 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ 5 ரூபாலாம் நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லி சாதா ஸ்டாச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அவன். அப்புறம் பார்த்தா இது சில்வர் ஸ்டாச்சுடா, எல்லாமே சாதா ஸ்டாச்சுவெலாம் இருக்காது, ஒரு சிலது சில்வர் ஸ்டாச்சுவாக இருக்கும், ஒரு சிலது கோல்டு ஸ்டாச்சுவாக இருக்கும்னு சொன்னேன். சரி அப்படின்னா ஹோலி வாட்டர் 2 தூக்கி வெல்டு பண்ணிட்டேன். சேடில் தூக்கிட்டு இருந்தியான். சரி, சேடில் யூனிகான் மேலே போட ட்ரை பண்ணுறான். யூனிகானை குடுறான்னு சேர்றா. யூனிகானை குழக்கதை மற்ற எல்லா பொருளையும் தூக்கி போட்டுக்கிட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் வெல்டு பண்ணிட்டேன். சின்ன சேடை தூக்கி செத்த குதிரை மேலாம் வைக்க முடியாது. சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா வைக்க முடியல. சரி, யூனிகான் மேலே ஏறி உட்காரானே. செத்த யூனிகான் மேலே எப்படி ஏறி உட்கார முடியும்னு கேட்டேன். அதெல்லாம் ஓடி உட்கார முடியும்டா அப்படின்னு சொன்னீங்க பாரு. நான் உட்காந்துட்டேன்டா அப்படின்னேன். சரி, இங்கே நீ எந்திரிச்சு போய் ஜம்ப் பண்ணுறா உட்காந்துரு அப்படின்னா. பார்த்தா உட்காந்தானே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் போய் உட்காந்துட்டேன். யூனிகானோட அச்சீவ்மெண்ட் எடுத்துகிட்டேன். நான் சைஸ் கேப்பில் அந்த யூனிகானை போய் ஆட்டையை போட்டு வந்துடுவேன். அப்புறமேட்டு நான் பாருங்க, நான் சைஸ் கேப்பில் யூனிகானை ஆட்டையை போட்டுருவேங்க.
பார்த்து எங்கள் சைஸுக்கே அப்புறம் ஆட்டையை போட்டுருவேன் யூனிக்கான. அப்புறம் பார்த்தா சேடல் கீழே வந்திருக்கும். சேடல் கீழே வந்தது எனக்கு தெரியாது. டே பொறா கோல்டுடா, கோல்டு கீழே வந்துட்டானே. அவன் இறங்கி போய் எங்கே கோல்டுன்னு கீழே போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா கோல்டு எங்கடான்னு கேட்டப்போ கோல்டெலாம் நான் எப்போ எடுத்துட்டேன் அப்படின்னு சாடல் எதுக்கு தூக்கி போனோம். சாடல் எதுக்கு நமக்கு சாடல் தேவையே கிடையாது அப்படின்னேன். குதிரை டேமா நம்ம என்ன குதிரை டேமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சரி போ அப்படின்னு சொல்லி சாடலை தூக்கி போட்டு வந்துச்சு. ட்ரை பண்ணுறேன் நான் வேம்பேர்றா அப்படின்னு சொல்லி ஒரு விட்டை போட்டேன். அப்புறம் அவன் சேர்த்து வச்ச தங்கத்தையும் ஆட்டையை போட்டேன் சைஸாக. அடுத்து இங்கே ஒரு வீடு வந்து நிப்பாட்ட வேணான்னு கேட்டேன். அதெல்லாம் எங்கேயும் நிப்பாட்ட தான். பின்னாடி ஃபோர்ட்ரஸ் இருக்குடா, அப்படி செக் பாயிண்ட் பக்கத்துலேயே ஃபோர்ட்ரஸ் இருக்குடா, ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குடா அப்படின்னா வேணாம் இதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். 3 பேர் நம்ம டார்க் ரைடு கூட இன்னொரு ப்ரோ வரும்போது அவ கூட சேர்ந்து போட்டு மேட்ச்சை முடிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி நான் எடுத்தோன்னே அவன் யூனிக்கான வச்சுட்டாங்க 150 ரூபாய்க்கு. சாப்பிட்டே போனான்னு பார்த்தேன். 10 என் காசு எடுத்துட்டான். சரி டேய் ஒழுங்கா அப்போ என்னோடது எடுறான்னு சொன்னேன். டேய் என் காசு எடுக்காதடான்னு சொன்னேன். எனக்கு காசு வேணும் ப்ரோ, நீ யூனிக்கானே வச்சுட்டு ஓடி போடுறா, இங்கே பாரு விற்க முடியலடா அப்படின்னு பார்த்தா பிளட் 3 இங்கே பாரு சூர்யா நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் ஓடி வந்து காசு எடுக்க பார்த்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் விற்றுட்டேன். கடைசி இருக்கிற 50 ரூபாய் நான் எடுத்துட்டேன். என்கிட்ட 327 ரூபா இருக்குது. அவன்கிட்ட எவ்வளோ கேட்டால் 400 கிட்டே இருக்குங்க. அப்போ இருக்கிற என் காசு ஆட்டையை போட வந்த நாயே அப்படின்னு சொல்லி அவனை பற்றி விட்டாச்சு. அடுத்து இங்கே ஏதாச்சும் மைனிங் ஹெல்மெட் இருக்கான்னு பார்க்கத்தேன். மைனிங் ஹெல்மெட் இல்லை சரி சொல்லிட்டு தாச்சு வாங்கினா. அதுக்கப்புறம் இங்கே தான் இருந்துச்சு மைனிங் ஹெல்மெட்டு. சரி மைனிங் ஹெல்மெட்டை 2 வாங்கிக்குவோம், அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கிக்குவோன்னு சொல்லி அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. நானும் ஒன்று எக்கே பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மெட்டல் ஷீட் ஒன்று வாங்கிட்டேன். அதை போய் கவர் பண்ணிடுவோம். ராத்திரியாக கவர் பண்ணிடணுங்க. ஏன்னா காலையில் கவர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய அது பேர் என்ன, அது டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குதே. காலையிலே கவர் பண்ணோம்னா இதாக எழுதுங்க எனக்கு லைஃப் லைனும் போயிட்டே இருக்குங்க. அதனால தான் இப்போயே கவர் பண்ணிடலான்னு சொல்லி இப்போயே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னொரு மெட்டல் ஷீட்டை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வச்சுருவோம், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற லைட்னிங் அதை தூக்கி போட்டுடலான்னு சொல்லி இந்த பக்கம் வச்சேன். நமக்கு ஒரு கோலம் என்னென்னா, நம்ம சாதாரணமாக வீடியோவில் ஜெயித்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், அவன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தான். இப்போ இந்த வீடியோ அவன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சார் நான் சொல்லி இது நம்ம வீடியோவில் வரும். அந்த நம்ம ஜெயிச்ச வீடியோ அவன் சேனலில் இருக்கும். ஒரு 10 கோல் கிட்ட வாங்கி வச்சுருந்தேன். எதுக்குடா இவ்வளோ கோல்லாம் வாங்குறேன்னு கேட்டேன் அவன். சரி இவ்வளோ கோல் வாங்கினா டக்குன்னு டெஸ்லா லேபுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஒரு ரேவிலி வார் வாங்கலான்னு பார்த்தா நேவிலி வார் காசு இல்லை. சரி ரைஃபிள் ஆமோ கேட்டேன் அவன் சொல்லி ரைஃபிள் ஆமோ கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வாடா நீ எதுக்குடா நீ தான்டா ரைஃபிள் ஆமோ கேட்டேன். வேணாமான்னு கேட்டான். வேணும் அப்போ தான் வாங்கிக்கோ புடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அவனும் எடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கரெக்டாக எல்லா கோலும் வாங்கியாச்சு. மிச்சம் 2 ரூபா தான் இருந்துச்சு. கடைசியில் 8 கோல் வாங்கி அங்கேருந்து இடத்த காலி பண்ணி போயாச்சு. சரி வாடா நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிடுவேன்னான்னு சொன்னேன். பொருளா வந்துடுறேன்றான். அப்புறம் இங்கே ஒரு வேம்பேர் இருந்தேன். வேம்பேராக செல் பண்ணலாமா கேட்டேன். வேணாம் அது எதுக்கு செல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி விட்டேன். அப்புறம் ரொம்ப காசு அதிகமாக ரைஃபிள் வாங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்குவேன். அடுத்து எனக்கு ஒரு ரைஃபிள் வாங்கி கொடுத்தேன். சரிடா டைம்ஸ்லான்னு சொல்லி ரைஃபிளை தூக்கியாச்சு. அடுத்து இங்கே ஒரு வேம்பேர் இருந்தேன். தூக்கி செல் பண்ணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி செல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்னடா செல் பண்ண சொன்னேன். இதுக்கிட்ட தூக்கி ட்ரெயினில் வைக்கிறேன், தூக்கி அடுப்பில் போட்டுருவோம்டான்னே. ஆனால் பாவி 15 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படின்னா. ஆமாம் 15 ரூபாய் வேஸ்ட் பண்ணி அப்படி 15 ரூபாய்க்கு அப்படி என்னத்தை வாங்க போகிறேன்னு கேட்டதுக்கு ஒரு லைட்டை வாங்கி போட்டுடலாம்டா அப்படின்னா. அதான் மைனிங் ஹெல்மெட் இருக்கு அதுவே போதும் அப்படின்னா. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னான். அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. அவன் மைனிங் ஹெல்மெட்டு வாங்கி போட்டு வந்துச்சு. ஏன்டா மைனிங் ஹெல்மெட் மறுபடியும் வாங்கி போட்டோன்னா ஒரு மைனிங் ஹெல்மெட் தாங்க வாங்கினேன். அதை அவன் தூக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு மைனிங் ஹெல்மெட் வாங்கியாச்சு. அப்புறம் அவன் இந்த பக்கம் ஒரு வேம்பேர் இருந்துச்சு. அதை எடுத்து டார்ச் வாங்கிட்டு அந்த டார்ச்சை தூக்கிட்டு இங்கே ட்ரெயினில் வெல்டு பண்ணி விட்டுச்சு மேலே. நான் சுற்றி பார்த்து எங்கேயாச்சும் வீடு இருக்கான்னு பார்க்க இங்கே பக்கமே ஒரு வீடு இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்தாங்க. அவங்க நான் பொறுத்தலான்னு பார்த்தா அதுவே பொறுத்தலுச்சு. அப்புறம் ஒரு பாண்ட் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாண்ட் இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு வாண்ணா. அதை பிக்கப் பண்ணிட்டு இதையும் பிக்கப் பண்ணி கொண்டு வரலான்னு நினச்சேன். பார்த்தா கொண்டு வர முடியல. அப்படியே தூக்கி சைடில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா நீ சாக்கு மூட்டையிலே போட்டு வச்சுக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னேன். இந்த பெயிண்டிங் ஒரு 15 ரூபா தெரிஞ்சிச்சு. கொண்டு வந்த 15 ஒரு 10 ரூபா வச்சு மொத்தம் 24 ரூபா தெரிஞ்சு. அதுக்கு ஒரு கோலை வாங்கி போட்டேன்.
அப்புறம் பார்த்தா தான் தெரியுது சுத்தமாக லைஃபே இல்லைன்னு சொல்லி. அப்புறம் அவன் ஒரு பேண்டேஜ் கொடுத்தான். என்கிட்ட நிறையா பேண்டேஜ் இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஸோ அப்போ இந்த கோலை ட்ராக் பண்ணிட்டே போய் உள்ளே போட்டு வெல்டு பண்ணிட்டோம். ரைட் ஆகிடுச்சுடா, இங்கேயே ஸ்டே பண்ணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம் கிளம்புவா, நேரத்தை காலி பண்ணு, நேரத்தை ரொம்ப வேஸ்டாக்க வேணாம், காலி பண்ணுவோம் இடத்தும் போது அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டோம். இங்கே சங்கலை போடுவோம்னா வேணாண்டா சாமி எடுத்தாண்டா பார்த்துக்கலாம் வாடான்னு சொல்லி வண்டி எடுத்தாச்சுங்க. சரி டெஸ்லா லேப் ரைட் சைடில் தான் வரும்னு சொல்லி நானும் ரைட் சைடில் தேடிகிட்டே இருந்தேன். பார்த்தா டெஸ்லா லேப் இல்லை, வேற ஒரு ஒருத்தன் அங்கே வந்தான். சரி அவனை தூக்கி போட்டு அதாவது தூக்கிலாம் ஒன்றும் போடல, ட்ரெயினில் ஏற்றி கொலை பண்ணி சாவடிச்சாச்சு. நான் போய் அவனை எடுத்துறேன், எதுக்கு சாமிகிட்ட கடி வாங்கி சாவறதுக்காக பேசாமல் வாடான்னேன். அதான் நீ வேம்பேராச்சு எத்தனை சாமி வந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். தம்பி ஒரு 15 சாமி சுற்றி வச்சுட்டாங்கன்னா அவதான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, வேம்பேருக்கு நைஃபே இருந்தால் நான் சோழி முடிஞ்சு பண்ணேன். இனிமேல் கடைசியில் போன வீடியோ என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமாங்க, அங்கே 2 வெல்டு பண்ண ஒரு மெட்டல் ஷீட்டை அன்வெல்டு பண்ணி விட்டுருவான். என்னடா பண்ணுறேன் நானும் கத்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அன்வெல்டு பண்ணிடாதான்னு சொன்னேன். கடைசியில் அன்வெல்டு பண்ணுற மாதிரி போனாங்க. அன்வெல்டு பண்ணிடுவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ அன்வெல்டு மட்டும் பண்ணு, உன்னை சர்வர் விட்டு தூக்கி விட்டுருவேன் நானே. சரி அன்வெல்டு பண்ணல அப்படின்னா, சர்வர் விட்டு தூக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கலாம் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு அவனை பயமுத்துனேங்க. அப்புறம் விழுந்துருச்சு. 65 போயிட்டுருக்கேன், ஃபுல் ஸ்பீடில் போய்ட்டு இருந்தேன். கண்டக்டர் கிளாஸ் எடுத்து வந்திருக்காமலாம் கேட்டேன். நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொன்னேன். சின்ன இங்கே இருப்போம்யா, நம்ம என்ன பொருளை கொண்டு வந்தோம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு வீடு இருக்கிறா, இங்கே இருக்கிற பொருளை தூக்கி போய் வச்சு 2-3 பேண்டேஜாச்சும் தேரலாம் அப்படின்னா, நான் ஃப்ரீயர் இல்லாத மட்டும் நீ கோலை போடு, மற்றபடி டெஸ்லா லேப் வந்தால் மட்டும் போவோம். சரி டெஸ்லா லேப் வந்தால் மட்டும் நிப்பாட்டு அப்படின்னா சரின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் இங்கே ஒரு டாக்டர் இருந்துச்சு. டாக்டர் அதுக்கு நிப்பாட்டிக்கிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 2-4-5 பேண்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி 4-5 இருக்குடே கேம்ப்ரா நிப்பாட்டுறான்னா. சரி கேம்ப்ரா நிப்பாட்டுறா, ஆளுக்கிட்ட 2 ரைஃபிள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனவங்க. பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜ், குட்டி வில்லேஜ் தான். நான் என்ன பண்ணிட்டேன், வில்லேஜுக்கு போயிட்டேங்க. நான் கேம்ப் அங்கே ஒருத்தனுமே இல்லைங்க கேம்ப் சைட்டில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பான்ஸ் இருக்கும். கேம்பில் கூட ஒன்றும் இருக்காது, ஆனால் இங்கே நிறையா பான்ஸ் இருக்கனால நான் பான்ஸ் அவனுக்காக கால் பண்ண வந்துட்டேன். ஆனால் ஒருத்தனாச்சும் வாங்கினேன்னு சொன்னேன். அப்புறம் கரெக்டாக அந்த வெடிகுண்டு முருகேசை வந்து அவனை தூக்கிட்டு ட்ரெயின் பக்கம் ஓட்டேன். அப்புறம் அவனையும் வெடித்து சாவடிச்சிட்டேன். கொஞ்சம் லைஃப்பை மட்டும் குறைச்சி விட்டு போயிட்டான். ரெண்டு பேர் அட் டைத்தில் வந்தாங்க. ஒரு ஸ்பீட் சாமியில் அப்புறம் இந்த பக்கம் நிறையா பேர் தோற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நீ பொறுத்துக்கிட்டே வரவங்கன்னா ஒரு ஸ்பீட் சாமி ஒரு குழந்த சாமி, ஒரு ஸ்பீட் சாமி ஒரு குழந்த சாமின்னு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் செல்ஃப் பக்கம் போகலான்னு நினச்சா ஒருத்தர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்புறம் அங்கே ஒருத்தர் கன்னில் இருந்தேன். சரி நம்மகிட்ட ரைஃபிள் இருக்குதுன்னு சொல்லி ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. இந்த பக்கம் எவ்வளோச்சும் வருவாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் கூற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்குள்ளே போய் எல்லோரையும் ஒருத்தனா நினச்சா ஒருத்தனா உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு ஒருத்தனா உள்ளே வரத்துக்கு நம்மளே வெளியிலே போய் சாகடிச்சலான்னு சொல்லி அடுத்து இவனை வேறு துரத்திக்கிட்டேன். ஏன்ட்டா வாடா, ஏன்ட்டா வேம்பேன் நைஃப் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் லூட் அடின்னு சொன்னேன். சரி லூட் அடிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே 2 ஆர்மர் சாம்பி இருக்காங்க. ஏன்னா ஆர்மர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் போடுவாங்கடா, அதெல்லாம் சாதாரண விஷயந்தான். இந்த பாட்டில் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பாட்டிலில் 30 ரூபா தேரும். எம்டி பாட்டிலாக இருந்தால் கூட சரி 30 ரூபா தேரும். அப்புறம் இங்கே கோல் இருந்துச்சு, கோலை இங்கே தனியாக தூக்கி வச்சுக்கொச்சோம். அப்புறம் இந்த இவனை தேடி கொண்டு போய் கோடை எடுத்து நான் மான்ஸ் எடுத்துக்கிறேன்னு சரி எடுத்துக்கொண்டான். சரி நீ எடுத்தாலும் நான் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி தான், எப்படினாலும் நீ கலெக்ட் பண்ணி எனக்கு தான் தரப்போகிற அப்படின்னா அதுவும் வாஸ்துதேன்னு சொல்லி நானே பான்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஹோலி வாட்டர் 2-3 தேவைன்னு பார்த்தா ஹோலி வாட்டர் அவன் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த சில்வரை ட்ராக் பண்ணிட்டு வாடான்னு சொன்னேன். எதுக்குடான்னு சொல்லிட்டு அவன் விட்டு வந்தாச்சு. இந்த சில்வரோட பாடப்பா 30 ரூபா தேருன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாண்ட் இருந்துச்சு, அது எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு லேண்டன் இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு வெளிச்சத்துக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. சரி என்ன நைட்டா அப்படின்னு பார்த்து மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா மழை பெய்கிற நைட்டுங்க. சரி வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லி இங்கேயே வச்சாச்சு. அப்புறம் இந்த சில்வர் தூக்கி ஒன்று கொடுத்தேன், அதையும் வெல்டு அடிச்சாச்சு. அப்புறம் அங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே போய்ட்டு வாங்கிட்டேன். டாக்டர் வீடு நல்லா இருந்துச்சு, போயிட்டு வரான்னா மழை வெயில் எதுவாக இருந்தாலும் போய்ட்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே 100 வாட்டரப்பாக இருந்துச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் இருக்குது எட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கம்பி மட்டும் இருந்துச்சு, அதை எட்டு போகுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அப்புறம் இந்த பால்ட்டு அப்பாவே எடுத்துகிட்டு போய் வந்துச்சு. 30 ரூபா தேருன்றனால 30 ரூபா வந்தேன். அப்புறம் அவனை கூப்பிட்டேன், ஏன்னா அவன் பிக்காக்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே கோல்டு ஓவர் இருந்துச்சு.
முன்னாடியே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இன்வென்ட்ரி தூக்கி போட்டு வந்துருக்கணும். அப்புறம் டப்பாவில் இருக்கிறதெல்லாம் அந்த நீ கீழே இருக்கி மறுபடியும் போர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் விடிய வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா விடியவே இல்லை. வாடா, இங்கே ஒரு கோல் இருக்குடா, வந்து மைண்ட் பண்ணுறான்னே. எங்கேடா இருக்குண்ணே? அந்த வீட்டுக்கிட்ட தாண்டா இருக்குது, வேமா வாடா, வீட்டு வாசல்லே இருக்குடான்னே. சரி காலைல விழுந்துருச்சு வாரேன்யா. சரி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராத்திரியே மைண்ட் பண்ணியிருக்கணுங்க. நான் தான் வேம்பு, நான் மழை பெய்கிற நைட் தானே நான் வேம்பை மைண்ட் பண்ணல. இப்போ காலையில் எனக்கு தான் லைஃப் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஒரு கம்பி இருந்துச்சு, தூக்கி இந்த கம்பியை தூக்கி வச்சேன். 2 தரட்டை தூக்கிட்டு வந்தேன் கேம்பில் வந்து. டெரட் எதுக்குடாண்ணா, நீ இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி 2 சைடு அட்டை தட்டில் சுடுவோன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் சுட்டா போதும், நீ சுட்டா நான் சுட்டா 2 ஒன்று தான் அப்படின்னு. சரிடாண்ணா. ஒரு கோலை தூக்கி வந்து போட்டாங்க. கோலை எதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது, சரி சாக்கு பைக்குள்ளேயே வைடான்னே. அட பாவி, அப்போ எம்டி சாக்கு பை தான் நீ வச்சுருக்கிறாங்க எடுத்துக்க. ஆமாண்ணே, அப்போ போய் அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்டாண்ணா. அடா ஆமால, அதுக்கப்புறம் தாங்க அடா ஆமால அப்படின்றாங்க. சரி எப்போனாலும் கோல் இல்லை, போய் கோலை போடுறான்னே. கோலை போடவா, என்னடா போட கோலை, இந்த கறிக்கட்டையை போகிறான்னே. போடவா அப்படின்னு நீ போட வேணாம், நானே போட்டுறேன்னு சொல்லி நானே போட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் நானே போட்டேன். ஒரு 3/4 ஏறிடுச்சு. அதோட ஃபுல் ஸ்பீடு 65 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அடுத்த செக் பாயிண்ட் நோக்கி போயிட்டுருப்போம். நடுவில் எந்த வீடு வந்தாலும் நிப்பாட்டாதடா அப்படின்னேன். எதுக்குடான்னதுக்கு நான் கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இது நிப்பாட்ட வேணாம், ஏன்னா தேவையான வேஸ்ட் வச்சுக்கணும், நம்ம டெஸ்லா லேபில் மட்டும் நிப்பாட்டோன்னு சொல்லும் போது கரெக்டாக டெஸ்லா லேப் வந்துச்சு. ஹோலி வாட்டர் தூக்கிட்டு போவோம்னு சொல்லி கையில் இருக்க 2 ஹோலி வாட்டர் மட்டும் தூக்கிட்டு போயாச்சு. அப்புறம் க்ரூ ஃபிக்ஸ் வந்து எதுக்கும் சேஃப்டி கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இங்கே இந்த 2 ஓனாய்களும் இவங்களும் வந்தாங்க பொறுத்துட்டேன். அப்படியே ஒரு ஓனாய் என்னை கடிக்குதுடா. என்னடா சொல்கிறேன், எதுக்குடா உன்னை கடிக்குது ஓனாயின்னு சொன்னதுக்கு, அடா பொருடா வாண்டா, இங்கே ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கா காப்பாற்றுறான்யா கத்திக்கிட்டே இருந்தேன். சரி பொருடா அவன்ட்டு போட்டு தள்ளுறான்னு சொன்னேன். அதை அவனை போட்டு தள்ளிடுச்சு. அதுக்குள்ளே சரின்ட்டு ஒரு பேண்டேஜ் இருந்துச்சுன்னு சொல்லி 4-5 பேண்டேஜ் வச்சுருந்தேன். அதில் ஒரு பேண்டேஜ் வச்சு அவனை ரீவைவ் பண்ணிட்டேன். இந்த லைட்னிங் நாள் எடுக்கலாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே முடியல. இங்கே இருக்கிற கோலப்புறத்தையும் கீழே போட்டேன். அப்புறம் அவன் வந்தியாங்க, இந்த கோலப்புறம் எதுக்குடா தம்பி இப்படி செதறி அடிச்சு வச்சுருக்க அப்படின்னு தான். அப்போ கோல் முக்கியமாக எஸ்கேப் பண்ணுறது முக்கியமாக. இதுக்கப்புறம் எங்கே போகிற, டேரெக்டாக எஸ்கேப் தான். அந்த போட்டலை தூக்கி ஐலாண்டுக்குள்ளே ஊற்றுனா முடிஞ்சு போச்சு. சரி அந்த போட்டலை தூக்கி அந்த கன் எடுத்த போட்டலில் டுப்புன்னு வெடிச்சா முடிஞ்சு போச்சு, எஸ்கேப் பண்ணிடலான்னே. சரிண்ணே, அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு. இது வேறு வரவிட மாட்டேங்குச்சு. அப்புறம் எல்லாம் பாட்டையும் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தா கையை மட்டும் காணோம். கை இங்கே ஆண்டா எங்கே வச்சுருக்கோன்னு தேடுறான்னு சொல்லி நான் அந்த க்ரூ ஃபிக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அடுத்து நைட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு தங்கலை போட்டுருன்னு சொல்லி மேலே நின்றுட்டு இருந்தேன். நல்ல வேலை நாங்கள் மைனர் ஹெட் வச்சுருந்தோம், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லைட் இருந்துச்சு. இப்போ ஒரு லேண்டன் தூக்கி இங்கே தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் திடீர்னு எவனாச்சும் செத்துட்டா அவனை லைட்டு போயிரும்ல, ஆனால் அந்த லேண்டன் தான் நம்ம காப்பாற்றுன்னு சொல்லி லேண்டனை வச்சு போட்டு வந்துச்சேன். அப்புறம் பார்த்தா இது என்ன நைட்டான்னு பார்த்தா சாமி நைட்டு. அப்புறம் ஒரு சாம்பியாக போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் என்கிட்ட, 2 பேர் அவங்கிட்ட இன்னொரு ஆள், என்கிட்ட ஒரு ஆள். பார்த்தா எதுக்குடா என்கிட்ட வரியான்னு பார்த்தா பையன் செத்துட்டியான். எதுக்குடா செத்தன்னு கேட்டாடே, இந்த பக்கம் கையை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிக்க போய் செத்துட்டேன் நான். எங்கடா இருக்குது கைனா, பொருளா இங்கே தாண்டா இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியாது பார்க்க, நான் செத்து போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர பாவி பயிலே அப்படின்னு சொல்லி வந்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் விடுன்னு சொன்னேன், நான் வந்து ரிவைவ் பண்ணுறேன் தம்பி பொறுத்து அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை அந்த இடத்துல லேண்டனை போட்டு வச்சிங்க. அப்புறம் இன்னும் சாமி வந்தேன், அவனும் போட்டு தள்ளியாச்சு. நான் 2-3 பேண்டேஜ் கைவசம் இருக்குது. பொறுமை காலைல விடியட்டும், உன்னை வந்து காப்பாற்றுறேன்னு சொன்னேன். லைட்டாக விடிகிற மாதிரி இருந்துச்சு. பொறா விடிய போதுடான்னு சொன்னேன். நல்லா டக்குன்னு வாப்பா முடியல, எவ்வளோ நேரம் தான் செத்துக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ நேரம் செத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ எத்தனை தடவை சாப்பிட்றேன்னு கேட்டதுக்கு, அதாவது எவ்வளோ நேரம் செத்தே கிடக்குது, டக்குன்னு வந்து ரிவைவ் பண்ணேன். சரி ரிவைவ் பண்ணுவோன்னு சொல்லி ரிவைவ் பண்ணேன். இன்வென்ட்ரியில் இருக்கிற பொருளை எடுத்துட்டேன். சரி எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டியா. அப்புறம் ஹோலி வாட்டர் 2 கூடுறா சாமி, இந்த சாமி ஹோலி வாட்டர் நீயே வச்சுக்கோண்ணே. அப்புறம் இங்கே தான் இருந்துச்சு இந்த கை, அதையும் தூக்கிட்டு போய் ஃபிட் பண்ணியாச்சு. அடிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தூக்கிட்டு வந்துச்சு. சொல்லும் போது லிவரை புஷ் பண்ணுறான்னு, அப்புறம் பார்த்தா லிவரை புஷ் பண்ணிட்டியான். லிவரை புஷ் பண்ணிட்டு ஓடி வந்தாங்க, உட்காந்துக்கிட்டியான்.
நீ அந்த பக்கம் போனான்னே பார்த்தா நாங்கள் 2 பேரும் இந்த பக்கமே நின்றுக்கிட்டோம். ஏன்னா அவன் அந்த பக்கம் அந்த சுட கிட்டே அவன் சொன்னால் நாங்கள் கத்தி வச்சு வெட்டி விடுவேன். இந்த மாதிரி கிட்ட ஒருத்தர் வந்து கத்தி வச்சு வெட்டி விடுவேன். ஃபைனலி நாங்கள் 2 பேருமே தோற்றுருவோங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த வீடியோவை போடுவோம். நாங்கள் ஜெயிக்கிற வீடியோவை போடுவோம். ஜெயிக்கிற வீடியோ எடுத்தாச்சு. இன்றைக்கி தான் எடுத்தோம் நாங்கள் ஜெயிக்கிற வீடியோவை. இந்த தோற்ற வீடியோ வந்து நாங்கள் முந்தானத்தை எடுத்துட்டோம். அதை வந்து நான் இன்றைக்கி தான் போடுறேன். அப்போ இன்றைக்கி இப்போ இத்தனை சாமி வந்தாங்க. ஒருத்தர் மேலே வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவனையும் கீழே தள்ளி விட்டு போட்டு தள்ளியாச்சு. அது இந்த பக்கம் இந்த சாமிஸையும் போட்டு தர ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் எதனால் செத்தோம்னா நீங்களே பாருங்களேன். பாட்டு நின்றுச்சுங்க. பாட்டு நின்றதுக்கப்புறம் சரி இறங்கலான்னு சொல்லி இறங்கி போய் அங்கே டெஸ்லா ஓட்டினான். டெஸ்லா ஓடினதுக்கப்புறம் சரி அவ்வளோதான் எல்லா சாமிஸும் டெஸ்லா போனதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு சொல்லி நின்றா. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. கரெக்டாக அப்போ தாங்க டெஸ்லா போனேன். டெஸ்லா போனதுக்காக தான் மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லி போனால் ஒரு 20 சாமி ஒரு 25 சாமி கிட்ட அவனை பொறுத்தறிக்கும். சரி நம்ம இந்த பக்கம் ஜெயிலில் போய் மேலே ஏறிடுவோன்னு பார்த்தா எல்லா சாமியும் ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் ஏறி மேலே வந்து கீழே தள்ளி விட்டு எல்லா சாமியும் சேர்த்து என்னையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த இப்போ தான் பாருங்களேன் திடீர்னு இத்தனை சாமி வருவாங்க. இந்த ஒருத்தன் வரானா அவ்வளோதாங்க ஒருத்தன் மேலே ஏறிட்டான். இந்த அவன்கிட்ட 2 சாமி ஆயிடுச்சா பொறுக்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க. என்னைய கீழே தள்ளி விட பார்த்தா அவன் கீழே விழுந்துருவான். அப்புறம் இவனை போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். எங்களை நிறைய சாமின்னு கேட்டிங்கன்னா போகிறோங்க இப்போ தான் வருவாங்க. இந்த எலக்ட்ரிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா இந்த போட்டால் நீங்கள் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் அவன்கிட்ட 2 பேர் நின்றாங்க. அடுத்து என்கிட்ட நிறைய பேர் நின்றாங்க. அவன் செத்துட்டான். அவனும் செத்துட்டான். கடைசியில் என்னை கீழே தள்ளி விட்டு என்னையும் சேர்த்து செத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. வருஷம் கட்டி படையே நிற்கிது. அப்புறம் everyone died. மேட்ச் முடிஞ்சு ரீவை எல்லாத்தையும் பண்ணலான்னு பார்த்தா ரோலர்ஸ் கட்டுச்சு. சரி நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய்.